Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. உங்களை காணோம். வந்துட்டாங்க. இதோ வந்துட்டாங்கங்க. அண்ணி, தயவு செஞ்சு எது நடந்தாலும் என்ன தனியா மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க அண்ணி. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அண்ணி. நான் பாத்துக்கிறேன் ஸ்ருதி. என்ன நடந்தாலும் சரி, நீ பயப்படாத. நான் உன் பக்கத்துல இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன் கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கோ. அதான் உண்மையும். நான் எங்க இருந்தாலும் உன்னை மட்டும் தான் பாத்துட்டு இருப்பேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, சரியா? சரிங்க அண்ணி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் மச்சான். போலாமா? வா மகேஷ். இங்கதான் பூஜை பண்ண போறோம். அப்படிங்களா? ஏங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாரா? இதாம்மா. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரா? ஆமா, தேவையான சொல்றேன்ல, நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. இந்த நிக்கிறாள பூங்கொடி ரொம்ப மோசமானவ. இவ பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நம்மள எதுவுமே பண்ண விட மாட்டா. மகேஸ்வரி தன்னை அறிவாளி மாதிரி காட்டிக்குவா. ஆனா இவதான் உண்மையான அறிவாளி, படிச்சவ. பல சைடு யோசிப்பா. என்ன யோசிப்பா, என்ன செய்வான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா முகத்தை மட்டும் பாவமா வச்சுக்குவா. ஆனா பக்கா கிரிமினல். ஜாக்கிரதையா இருந்துக்கங்க, புரிஞ்சுதா? நான் இப்ப அவ முன்னால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நீங்க தான் பாத்துக்கணும். அவளை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்புறோம். அது எப்படி முடியும்? மகேஸ்வரி நினைச்சே இன்னும் முடியல, உங்களால எப்படி முடியும்? எங்களை லேசா நினைச்சிடாதீங்க அத்தை. குடிகார பயலுக தானே, இவனுங்களுக்கு புத்தி எங்க இருக்க போகுதுன்னு ஈஸியா கணக்கு போட்டுறாதீங்க. இவ கில்லாடினா நாங்க ஜகஜால கில்லாடி. யார் என்ன பண்ணாலும் இன்னைக்கு சுருதி வாந்தி எடுக்கிறத நிரூபிச்சு என்னெல்லாம் பண்ண போறோம்னு மட்டும் பாருங்க. அதுக்காக தான் நாங்க தோஷம்னு டிராமாலாம் செட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வாந்தி எடுப்பா. அப்ப நாங்களே என்ன பண்ண போறோம்னு நீங்களே பாருங்க. நீங்க சொல்லும் போது நல்லாதான் இருக்கு. ஆனா எனக்கு பயமே இந்த பூங்கொடி தான். அவளும் வந்திருக்காளே. நீங்க ஏதோ பிளான் பண்ற மாதிரி அவளும் ஏதாவது பிளான் பண்ணாம இருந்தா சரிதான். அக்கா, என்ன மகேஷ், என்ன ரொம்ப நேரமா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த தோசம் கழிக்கிறத பத்தி அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, வேற ஒண்ணு இல்ல. போலாம் வாங்க. அப்பா போலாம். நேரமாச்சு. வாங்கப்பா வாங்க. ஆமா போலாமா? அண்ணி, வயிறு ஏதோ புரட்டுற மாதிரி இருக்கு. ஐயோ ஸ்ருதி, வாந்தி மட்டும் எடுத்துடாத. வீட்ல எடுத்தத சமாளிச்சாச்சு, மறுபடியும் வாந்தி வந்தது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ணி, எனக்கு பயமா இருக்கே. நீ ஒன்னும் பயப்படாத. நாம அதையே நினைச்சிட்டு இருந்தா அந்த எண்ணம் தான் மாத்தி மாத்தி மனசுக்குள்ள வரும். உன் சிந்தனைய வேற பக்கம் திருப்பு. என்னால முடியல அண்ணி, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ஸ்ருதி, கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீ ஒன்னும் பயப்படாத. டேய், டைம் ஆகுதுடா, எல்லாம் இறங்கி ஏத்துங்கடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏத்துங்க. ஏய் வாப்பா, தூக்குப்பா. ஏத்துங்கப்பா, ஏத்துங்கப்பா. சீக்கிரமா மண்டபத்துக்கு போனோம்ல. சரிண்ணா. போய் அலங்காரம் எல்லாம் பண்ண வேணாம். கோவப்படாதீங்கண்ணா. டேய் தம்பிகளா, அண்ணா பழக்குடமலை ஏதாவது வச்சிடாதீங்க. சரிண்ணா. சரி, பழம் நசிங்க போகும். சரிங்கண்ணா. பார்த்து ஏத்துங்க. ஓகேண்ணா. ஐயா வணக்கம் ஐயா. இங்க பாருங்க, இன்னைக்கு கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்கு. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்க ஐயா. அப்புறம் கடைசி நேரத்தில் அது வரல இது வரலன்னு குறை சொல்லக்கூடாது, புரியுதா? சரிங்க ஐயா.
ஐயா எல்லாமே ரெடி ஆயிடும். வாழை இலை மட்டும் நம்ம தோப்புல இருந்து தரேன்னு சொன்னீங்களா? ஆமையா, எல்லா பொருளும் நம்ம தோப்புலயே கிடைச்சிரும். இருந்தாலும் என் பையன் கல்யாணத்துல மத்தவங்கள காசு சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கணும்ல, அதனால அவங்க கிட்ட பொருளை வாங்கி சம்பாரிச்சுக்க சொல்லிட்டேன். ஆனா வாழை மட்டும் நம்ம தோப்புல இருந்தா வரணும்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? என் பையனுடைய வாழ்க்கை வாழையடி வாழையா நல்லா இருக்கணும். அதான் வாழை இலையை மட்டும் நம்ம தோட்டத்துல இருந்தே கொண்டு வர சொல்லிட்டேன். அதுக்கு நான் ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். சரிங்க. சரி, நீங்க எல்லாத்தையும் ஏத்திட்டு போங்க. சொந்தக்காரவங்க வந்திருக்காங்க, அவங்கள போய் பார்த்து வந்துடுறேன். எப்பா எல்லாத்தையும் சுத்தமா ஏத்தி பார்த்து இறக்கிடுங்க. சரிங்க. போலாம் சிவசாமி. பெரியவனே, அப்பா சமையலுக்கு டெக்கரேஷன் ஆள் வந்தாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்பா பணமும் கொடுத்தாச்சுப்பா. சொன்னாங்கப்பா. இனி வேற ஏதாவது தேவைப்பட்டா என்ன கேட்கணும்னு அவசியம் இல்ல, நீயே எல்லாத்தையும் பார்த்து செஞ்சிடு. சரிங்கப்பா. அப்புறம் முத நாளே நம்ம சொந்தக்காரங்களா மண்டபத்துக்கு போயிருவாங்கப்பா. ராஜமாணிக்க மாமா கூட ஹோட்டல்ல இருக்கிறவங்க போக மத்தவங்கள மண்டபத்திலே தங்க சொல்லிட்டாங்கப்பா. சரிப்பா. அவங்களுக்கும் சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சுப்பா. கல்யாணத்தனைக்கு தான்ப்பா மத்த எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன்ப்பா. நீங்க வேற வேலை இருந்தா சொல்லுங்க, அதையும் செஞ்சிடுறேன்ப்பா. பெரியவனே, அப்படியே என்ன மாதிரியே இருக்கப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அப்பா இதுல என்னப்பா இருக்கு? நம்ம வீட்டு கல்யாணப்பா, நாம பண்ணாம வேற யாரு பண்றது? பாத்தியாப்பா சுப்பையா, என் பையனா தாய் 10 அடி பாஞ்சா பிள்ளை பையன் 6 அடி பாயின்னுவாங்க. என் பையன் அதுக்கு மேல பாஞ்சிருக்கானே. எல்லா வேலையும் இவனே இழுத்து போட்டு செஞ்சிருக்கான். பாத்தியா, இதுக்கு மேல இந்த அப்பனுக்கு என்ன வேலை இருக்கு? ஏன்பா உன் ட்ரைனிங்னா என்ன சும்மாவா? என்கிட்ட கேட்காம கூட அவனா இழுத்து போட்டு செய்யறான் பாரு என் பிள்ளை. நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இங்க பாரு, இன்னொரு 3 நாள் தான், அதுக்கப்புறம் போன்ல பேசுற வேலையே இருக்காது. சக்தி, ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் இரு. அண்ணி வந்திருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன அண்ணி? சக்தி, நீ என் குழந்தனாரா இருந்தாலும் நான் என் தம்பி மாதிரி தான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். என்ன அண்ணி இது? நான் உங்களை வேற ஆளா நினைச்சதே இல்லையே. என்ன திடீர்னு இப்படி பேசுறீங்க? அது இல்ல சக்தி, நான் கேக்குறேன்னு நீ எதுவும் நினைச்சுக்கலனா நான் ஒரு விஷயம் பேசணும். அண்ணி, நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். அண்ணன் பொண்டாட்டிங்கிறதால எங்க அம்மாவை எப்படி பாக்குறனோ அதே மாதிரி தான் உங்களையும் இத்தனை நாளா பாக்குறேன். அது உங்களுக்கே தெரியும். என் அம்மாவா இருந்தாலும் இந்த கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களை எங்க வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் உங்களுக்கும். அன்னைக்கு கொடுக்கிற மரியாதைக்கு மேலேயே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நீங்க கெடுத்துக்காதீங்க. என்ன உங்களை விரோதியா பார்க்க வச்சிடாதீங்க. உங்க குடும்ப சூழ்நிலை எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நீங்க ஸ்ருதியை பத்தி ஏதாவது பேசி அதை நான் எங்க அப்பா கிட்ட போய் சொல்ற சூழ்நிலையை வச்சுக்காதீங்க.